சீமான் வீட்டில் பரபரப்பு. துப்பாக்கியை கொடு, துப்பாக்கியை கொடு என மிரட்டும் போலீஸ். இந்த சம்பவத்தில் காவலாளியை குண்டு கட்டாக கைது செய்து வேனில் ஏற்றும் காட்சி. நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனுவை கடந்த 17ஆம் தேதி விசாரித்த நீதிபதி இவ்வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் போலீசார் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தனர். இதற்கிடையே சீமான் உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வளசரவாக்கம் காவல்துறையினர் சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பினர். ஆனால் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீமான் ஆஜராக 4 வாரம் அவகாசம் வேண்டும் என காவல் நிலையத்தில் கடிதம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் வழக்கில் 28ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என கூறி சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானது வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டிய நிலையில் அங்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒருவர் அந்த சம்மனை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. சீமான் வீட்டில் பணிபுரியும் காவலாளி என்று கூறப்படும் நிலையில் போலீசார் அவரை குண்டுகட்டாக அழைத்து சென்ற போது போலீசாரை துப்பாக்கியை விடு, துப்பாக்கியை விடு என போலீசார் அவரை வேனில் ஏற்றக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது.